என்னடா கிளினிக்கோட ஃபோட்டோவில் தம்ப்நெயில்ல விஜய் சார் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. துப்பாக்கி படம் ஃபோட்டோ வேறு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இருக்க ஒரு சின்ன கிளிப்பை பாருங்களேன். இதில் பார்த்தீங்க இல்லையா? இப்போ அவர் வந்து ஹெல்ப் கேட்கணுன்னே அவர் எங்கே போகிறாரு? கிளைமேக்ஸில் ஆர்மியில் ட்ராமா, அதாவது விபத்தின் மூலமாக கை கால் இழந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் கிளப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹோமில் போய் இவங்களை சந்திக்கிறாரு. அப்போ என்ன இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் அது வந்து எல்லாருமே ஆர்மியில் நல்லா ட்ரெயின் ஆனவங்க. ஆனால் இப்போ அவங்க கால் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. சிலர் கேம் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் லைஃப்பில் உட்காந்தே தான் இருக்காங்க. 2 காலும் கிடையாது. அப்போ கால் இல்லாதவங்க ஃபிசிக்கலே ஆக்டிவிட்டியே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. செத்துட்டாங்களா? கேள்வி உங்களுக்கு தான். சொல்லுங்கள். கால் இல்லாதவங்க வீல் சேர்லேயே உட்காந்துருக்காங்க. எல்லோரும் செத்து போயிட்டாங்களா? கிடையாது. அவங்களாம் நோய் விட்டுட்டாங்களா? கிடையாது. நம்ம ரோட் சைடில் எவ்வளவோ பேரை பார்க்குறோம். ஃபிசிக்கலி சேலஞ்சு வீல் சேரில் உட்காந்துருப்பாங்க, கைவண்டி அதை இழுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. 2 காலும் கிடையாது. இப்போ இன்றைக்கி சிஸ்டம் என்ன சொல்லிகிட்டு இருக்குது? என்கிட்ட எவ்வளவோ பேஷண்ட் வர்றாங்க. என்ன சார் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க, அல்லது எதுவுமே பண்ணாமல் சும்மா இருங்கன்னு கூட சொல்கிறீங்க. நாங்கள் ஏதாவது ஸ்ட்ராங் ஆகணும்ல, எக்ஸசைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி கால் இல்லாதவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களா? கிடையாதுல்ல. அவங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. மூமெண்ட்டே இல்லைன்னா செத்துருவோங்கிற மாதிரி யார் உங்கள் தலைக்குள்ளே போய் இப்படி இன்புட்டை செலுத்துனது? சோஷியல் மீடியா நல்ல விஷயத்தையும் சொல்லுது. ஆனால் நீங்கள் வாங்குகிற அந்த எக்ஸசைஸ் ஃபிட்னஸை விட்டு தயவு செஞ்சு உள்ளே வாங்க. யார் எக்ஸசைஸ் பண்ணணும், யார் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே போகாமல், தெரிஞ்சுக்காமல், குருட்டுத்தனமாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மூமெண்ட்ஸ் இல்லாட்டி செத்துருவோன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த படம் தான் மிகப்பெரிய உதாரணம். இதில் பார்த்துட்டிங்களே, அவ்வளோ பேரும் நல்லா தான் இருக்காங்க. அதனால் ஆக்டிவிட்டியே இல்லை. சும்மா இருங்கன்னா தயவு செஞ்சு சும்மா இருங்க. ஏற்கனவே வலியோடு நீங்கள் நடந்தீங்கன்னா, அல்லது புதுசாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக புது புது நோய் உங்களுக்கு கிஃப்டாக வரும். ஏகப்பட்ட புது வலிகள் கிஃப்டாக வரும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் டாக்டர் கிடையாது. ஏதோ ஒரு டாக்டர் உங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவார். அது ஸ்பைன்லியாக இருக்கலாம், ஷோல்டராக இருக்கலாம், மூட்டாக இருக்கலாம், இடுப்பாக இருக்கலாம். பட் டெஃபினட்டாக அது நடக்கும். தயவு செஞ்சு உங்கள் உடம்பு வலின்னு சொன்னால் சும்மா இருங்க. சரியா? யுவர் பாடி வில் ஹீல் இட் செல்ஃப். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.